நம்மளுடைய ஃபீல்டில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபீல்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் வந்து சொல்லியிருந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இலையெல்லாம் காஞ்சிட்டு அப்படியே மஞ்சள் கலர் ஆகி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து இப்போ ஃபீல்டு விசிட் வந்து செக் பண்ணோம், எல்லாம் வாழையெல்லாம் கட் பண்ணி ஒரு வாழை முழுசாக வெட்டிட்டோம். வெட்டி ஃபுல்லாக கட் பண்ணி பார்த்தோம். கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோக்கோவில்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேக்டரினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் வந்து இதனால தான் ஏற்பட்டுச்சு, இதுதான் இந்த நோய்க்கு பேரு, இந்த நோய்க்கு உண்டான தீர்வு என்ன மற்றும் இந்த நோய் வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து சாருக்கு முழுமையாக சொல்லியிருந்தோம். சார் இதை பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்? ஒரு விவசாயி வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய மருந்துகள் கொடுத்துருப்பீங்க. இப்போ ஒரு விவசாயியாக முதல் முறையாக டாக்டர் சாயில் வந்து உடனே உங்களுக்கு அந்த நோய்க்கான அறிகுறி என்ன, அந்த நோய்க்கான பாதிப்பு என்ன, ஒரு விவசாயி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நாலேஜ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து எந்த நோயின்னு தெரியாம ஏதோ ஒரு மருந்து வந்து நம்ம கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம சாயில் வந்து டேமேஜ் ஆகும். கண்டிப்பா. அதனாலயுமே நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து வீக் ஆகும், செடிக்கு மேலே ஏதாவது பாதிப்பாகலாம். இப்போ டாக்டர் சாயில் வந்த உடனே ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது பேசணுமா? இல்லைங்க, ப்ராடக்ட்டை பற்றி பேசவே இல்லை. இப்போ வந்த உடனே நம்ம இவ்வளோ ஒரு அரை மணி நேரம் இந்த ஃபீல்டில் நின்று இருக்கிறோம். முதல் ஃபார்மருக்கு சர்வீஸ் பண்ணுறோம். என்ன சர்வீஸ்னா இந்த ஃபார்மருக்கு என்ன நோய் வந்திருக்குது, இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் என்ன, இந்த நோய் பாதிப்பானா என்ன, என்ன செடிகள்ல என்னென்ன பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முழு விளக்கமா சொல்லியிருந்தேங்க சார். நீங்க டாக்டர் சாயிலோட சர்வீஸ் பத்தி என்னங்க சார் நினைக்கிறீங்க? சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. இப்போ வந்து டாக்டர் சாயில் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்தோடனே கட் பண்ணி பார்த்துட்டு இதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது, இது பேக்டீரியா ஃபங்கலா அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதனால எல்லா விவசாயிகளும் வந்து முதல்ல என்ன நோயின்னு பார்த்து அதுக்கப்புறம் மருந்து வாங்கி பயன்படுத்தணும். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி.